வந்து ஒரு டைரக்டர் வந்து நான் என்னமோ பெரிய டைரக்டர் வரலாம், பெரிய டைரக்டர், பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, பெரிய நடிகர்களோட படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே அவரை நான் தேடிக்கிட்டு இருப்பேன், எங்கேயாவது நின்று அப்படியே பாட்டுக்கு அந்த மானிட்டரை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். ரொம்ப கூல் டைரக்டர், ரொம்ப கூல். கடைசி கிளைமேக்ஸ் நாங்கள் அந்த ஒரு 1000-2000 பேர் வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணால் நம்மளாம் டென்ஷன் ஆகிடுவோம். நம்மளாம் இல்லை, நான்லாம் டென்ஷன் பேர் வழிகிறாங்களா. அங்கே கூட ரொம்ப கூலாக வருவார். அவர் பாட்டுக்கு என்ன இத்தனை பேரை வச்சுட்டு ஒரு ஜாலியான ஆள், ஜாலியான படங்கள் தான் ஆரம்பித்து வந்தார். ஆனால் இந்த படம் வந்து உண்மையிலேயே சிம்பு அவர்கள் ஒரு டைலாக் பேசியிருக்கார் படத்தில், வர்றேன் திரும்பி வர்றேன். சிம்பு உண்மையிலேயே வந்துட்டீங்க சிம்பு. அது இது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கம்பேக் படம் தான். அது உண்மையிலேயே அந்த அளவுக்கு வந்து அடுத்த தயாரிப்பாளர் சொல்லணும்ல, முதலாளி, எங்கள் முதலாளிய மாநாடு எப்படா, நான் கூட நினச்சேன் எப்படா நம்மளும் இத்தனை படம் பண்ணியிருக்கிறோம். அவரும் கூலாக தான் இருப்பார், ரெண்டு பேரும் டென்ஷனே ஆக மாட்டாங்க. அதெல்லாம் அந்த பியூட்டி. இவ்வளவு பெரிய படத்தை எப்படி நீங்கள் பண்ணீங்க? உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்கல்ல, நன்றி சொன்னீங்கன்னா ஃபைனான்ஸ் இருக்குது. உண்மையிலேயே ஏன்னா இன்னைக்கு நிலமை அப்படி இருக்குது, படம் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அப்படி எல்லாரும் உழைச்சிருக்கிறாங்க. சிம்பை பற்றி சொன்னோன்னு எனக்கு ஜெயசூர்யா பற்றி, ஐயோ, அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன் நான். ஆனால் நேராக நடித்து நான் படங்கள் பார்த்துருக்கேன், நடித்த படங்கள். ஆனால் இதில் வந்து அவர் ஆன்டி கேரக்டராக இருந்ததுனால எப்போவுமே இந்த ஹீரோங்களோட வில்லன்களுக்கு எப்போவுமே நடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் வீரப்பாலேருந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் ராதா ஹீரோலாம் தூக்கி சாப்பிட்ருவார். அப்படி இந்த வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி தனியாக வந்துடும். நான் ஹீரோவை அடிக்கணும் அப்படியும். அதில் வந்து ஜெயசூர்யா ரொம்ப அது என்னது எல்லாரும் சொல்லுவாங்களே, வந்தா சுட்டான் போனா ரிப்பீட், வந்தா சுட்டான் போனா ரிப்பீட், வந்தா சுட்டான் போனா ரிப்பீட். நேற்று தெலுங்குல டப்பிங் பேசிட்டு வந்தாராம், ஒச்சாடு கால்ச்சாடு செச்சாடு ரிப்பீட், ஒச்சாடு கால்ச்சாடு செச்சாடு ரிப்பீட். படமே சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா சொல்லலாம். தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப அழகான படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு இயக்குனர். இப்போ காலகட்டங்கள் அப்படி இருக்குது, ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதில் பல இந்த படம் எந்த சிக்கலும் இல்லாமல் வெளியே வரணும்னு திரையுலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இதுக்கு இந்த படம் வெளிவர காரணமாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அது தாழ்வடைந்து அவர்களை நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் உருவாகும் போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த கஷ்டத்துக்கு பலன் கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஆகவே என்ன நிலைமைகள் அப்படி இருக்குது, ஃபைனான்சர் கிடைக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு வாங்க வேண்டிய இருக்குது. அப்படியும் படம் எடுத்துட்டா என்னமோ இன்னும் அது ஒரு பயம். இப்போது படம் ரிலீஸ் ஆகி போகிற வரைக்கும் ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு ஒரு சுதந்திரம் அது கூட இல்லை. இப்போது அதுவும் பயமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி
அவங்க வந்திருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இதில் டைரக்டர். ஆக்சுவலாக வந்து பாரதி நடிக்க வேண்டிய கேரக்டர்னு நினைக்கிறேன். ஆ ஆ அது இல்லையா? அவர் என்னோட நடிக்க வேண்டிய இந்த பட்டத்தில் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவர் நடிக்கிறாருன்னு. கடைசியில் என்ன காரணமோ தெரியல, அவர் நடிக்கலை. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் வேண்டிக்க. நன்றி, வணக்கம்.